ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி. திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே இந்த மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்துக்கும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் உரையாசிரியர்கள் இட்ட வியாக்கியானத்திலே அவர்கள் எடுத்து காட்டியுள்ள மற்றைய பூர்வாச்சாரியர்களின் ஐதிஹ்யங்கள் மற்றும் வார்த்தைகள் சம்வாதங்கள் என்று இவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 12வது பாசுரம் கனைத்திளங் கன்றெருமை அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலே ஒரு உதாரணத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். அதாவது 6வது பாசுரம் தொடங்கி ஆண்டாள் நாச்சியாரும் தன்னுடைய தோழிமார்களும் சேர்ந்து ஒவ்வொரு கோபிகையா எழுப்பிண்டு வரான்னு பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு கோபிகையும் ஒவ்வொரு விதமான பாகவதர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். இந்த பாசுரத்திலே நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த வியக்தி, அற்புதமான பகவத் குணங்கள் எப்படி அதில் ஆழங்கால் படனம் என்று அறிந்திருக்கக்கூடிய ஒரு கோபிகையை எழுப்புகின்றார்கள். இவளை எழுப்பும்போது அவ சொல்றா, இனித்தான் எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து அப்படின்னு விண்ணப்பம் செய்றா. இனித்தான், அதாவது எங்கள் ஆற்றாமை அறிந்து கொண்ட பின்பாகிலும் எழுந்திராய், எழுந்துக்கோயேன், ஈதென்ன பேருறக்கம், என்ன இப்படி ஒரு தூக்கம், கும்பகர்ண நாட்டம், அனைத்தில்லத்தாரும் அறிந்து. அதாவது அனைத்தில்லம்னா இவா பாடுறது திருவாய்ப்பாடி இல்லையா, இந்த சேரியில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்து கொண்டு விட்டார்கள். எதுனாக்க நாங்கள் அனைவரும் கூடி உன்னுடைய திருமாளிகை வாசலிலே திரண்டு நிற்கின்றோம் என்று அறியப்பட்டாகி விட்டது, அதனால எழுந்துக்கோமா அப்படின்னு சொல்றா. இதற்கு 3000 படி வியாக்கியானத்திலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள், வியாக்கியான சக்கரவர்த்தி அவர்கள் வியாக்கியானம் விடும் பொழுது அந்த அர்த்தத்தை விசேஷத்தை காண்பிக்கிறார். அதாவது வெளியில இருக்கிறவாள்லாம் எழுப்பும்பொழுது என்ன நினைச்சுட்டு எழுப்புறான்னா, ஏமா எம்பெருமானை மிகவும் ரகசியமாக தனியாகத்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, இல்ல தகுதியுள்ளவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும், அப்படி வேற யாருமே இல்லைன்னு நினைச்சுட்டு தான் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கையான்னு கேட்கிறா. ஆனா உண்மையிலே இந்த பெண் பிள்ளைக்கு என்ன திருவுள்ளம் தெரியுமா? எம்பெருமான ஒருத்தியா தனியா எப்படி அனுபவிக்கிறது? அவனை எல்லோரும் கூடி இருந்து குளிர்ந்துதானே அனுபவிக்க வேண்டும். அதுவும் சாதாரண விஷயமா? பகவத் விஷயம் எப்பேற்பட்டது. அப்போ அந்த பகவத் விஷயத்தினுடைய மேன்மையை அறிந்து கொண்டு அனைவரும் வந்த பிறகு அனைவரும் கூடி இருந்து குளிர்ந்து அவனை அனுபவிக்கலாம் என்று நினைத்து அந்த பெண் பிள்ளை இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாள். அதனால்தான் இவெல்லாம் சொல்றா, அனைத்தில்லத்தாரும் அறிந்தாச்சு, எழுந்துக்கோமா அப்படின்னு எழுப்புறா. இப்போ இந்த பெண் பிள்ளை எப்பேற்பட்ட உயர்ந்த வியக்தினாக்க அனைவரும் கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவள் இல்லையா? அப்போ இந்த பெண் பிள்ளை எப்பேற்பட்டவள் என்று உதாகரிக்கும் பொழுது இவ சாக்ஷாத் எம்பெருமானாரை போலே, சுவாமி ராமானுஜரை போலே என்று இங்கு ஒரு உதாரணம் காட்டப்பட்டது. மிகவும் பிரசித்தமான உதாரணம். அதை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். அதாவது சுவாமி ராமானுஜருடைய காலத்துக்கு முன்பாக இருந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே எப்படின்னா, ஒரு சிஷ்யனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்த அர்த்த விசேஷங்களை உபதேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தகுதி பார்த்து பரீட்சை வைத்து அதெல்லாம் தேறின பின்புதான் உபதேசிப்பார்களாம். என்ன காரணம்னு கேட்டாக்க, சொல்லப்படக்கூடிய விஷயத்தினுடைய மேன்மை அப்பேற்பட்டது. கண்டவரும் அறியக்கூடாது, பிராத்திகூல்யம், அதாவது எம்பெருமானை எதிர்த்து இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் அறியக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு உயர்ந்த பொறுப்பினாலே அதை கவனித்து பார்த்து 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 தான் உபதேசம் செய்வார்களாம். சொல்லப்போனா அதுல ரொம்ப கடினமான ஒரு ஆச்சாரியராக இருந்தவர்னாக்க சுவாமி திருக்கோஷ்டியூர் நம்பி. இவர் எப்பேற்பட்டவர்னா, பகவானை அனுபவிப்பதற்கு தகுதியுடையவர்கள் கிடைப்பது அரிது என்று கருதி அர்த்த விஷயங்களை மறைத்தே வைத்திருப்பாராம் இவர். சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர் கத்துண்ட அர்த்த விஷயங்கள் எல்லாம் மறைத்தே வைத்திருப்பாராம். பல சரித்திரங்களிலே காணப்படுகின்றது. அவருடைய திருக்கோஷ்டியூர் அந்த திவ்ய தேசத்திலே அவருடைய திருமாளிகையினுடைய திண்ணையிலே ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டு எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து கொண்டே ஆழங்கால் பட்டிருப்பாராம் திருக்கோட்டியூர் நம்பி. சொல்லப்போனா உயர்ந்த ஆச்சாரியர்கள், அதாவது கூரத்தாழ்வான் என்ன சுவாமி முதலியாண்டான் இவர்களை போன்றவர்கள் கூட நம்பியிடம் சென்று 6 மாதங்கள் தங்கி தொண்டு செய்து விடை பெற்று கொண்டு போகும் பொழுது மொத்த அர்த்தத்தையும் சொல்ல மாட்டார். ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு நேரத்தில் ஒரு வார்த்தைக்கு மட்டும் அர்த்தத்தை சொல்லுவாராம். அப்பேற்பட்ட ஒரு நிஷ்டையில இருந்தவர் சுவாமி திருக்கோஷ்டியூர் நம்பி. அவ்வளவு ஏன்னா அந்த ஊர் மக்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கே இவருடைய பெருமை தெரியாது.
எப்போ தெரிய வந்ததுனாக்க சுவாமி எம்பெருமானார் எழுந்தருள் இருந்த பொழுது எம்பெருமானாருடைய பெருமை தெரிஞ்சிருக்கு. அவர் கேட்கிறார், இங்க நம்பியினுடைய மடம், திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய திருமாளிகை, அந்த மடம் எங்க இருக்குன்னு கேட்கிறார். அவெல்லாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்குன்னு காமிக்கிறா. உடனே அந்த திசையை நோக்கி தண்டன் சமர்ப்பித்தாராம் சுவாமி எம்பெருமானார். அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கே புரியுறது, ஜனங்களுக்கே, அடடா இவர் இவ்வளவு பெரிய விசேஷம் வாய்ந்தவரா, சாக்ஷாத் எம்பெருமானாரே தண்டம் சமர்ப்பிக்கிறாரேன்னு அப்பதான் அவருடைய ஏற்றம் தெரியறது. ஏன்னா அது வரைக்கும் இவருக்கு இவ்வளவு அர்த்த விசேஷங்கள் தெரியும்னே தெரியாது. ஏன்னா ஏகாந்தமாக எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு வந்திருந்தவர். அதனால்தானே சுவாமி எம்பெருமானாரே ஒரு முறை 2 முறை அல்ல, 18 முறை நடந்தார் திருக்கோஷ்டியூருக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து. இதை பத்தி முமூக்ஷபடியினுடைய சரமஸ்லோக பிரகரணத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் அவதாரிகையிலே தெரிவித்திருக்கார். அப்படி 18 முறை நடக்கும் பொழுதும் அர்த்த விசேஷங்களை சொல்லல. அதுக்கப்புறம் கடைசியா சொல்றார். அப்ப கூட என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த சரமஸ்லோகார்த்தத்தினுடைய அந்த விசேஷங்கள் ஏற்றம் வாய்ந்தது, அதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது என்று ஒரு சத்திய பிரமாணமாக வாங்கி கொண்டுதான் சொல்றார். ஆனால் எம்பெருமானார் என்ன செய்தார்? சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே அருளி செய்தது போல ஆசையுடையோருக்கெல்லாம் அதை உபதேசித்தார். ரொம்ப நுட்பமான விஷயம் இது. இந்த காலத்துல சில பேர் மாத்தி மாத்தி சொல்லிட்டு வரா, திருக்கோஷ்டியூர் கோவில் அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறிண்டார், உறக்க அதை சாதித்தார் என்று. அப்படியெல்லாம் எதுவுமே நடந்ததாக சரித்திரம் இல்லை. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டிய விஷயம் என்னன்னா, இப்போ எம்பெருமானார் எழுந்தருளும் பொழுது அவரோடையே நிறைய சிஷ்யர்கள் போவா. அதே போல இந்த பகவத் விஷயத்தினுடைய ஏற்றத்தை அறிந்து மேன்மை அறிந்திருந்த சில அடியார்கள், ஆனால் தகுதியில்லை என்று நிராகரிக்கப்பட்டவர்கள். அப்போ எம்பெருமானுடைய பகவத் விஷயத்திலே பாரிப்பு இருக்கக்கூடியவர்கள், தகுதியில்லை என்று நிராகரிக்கப்பட்டவர்கள், இதை போல இருக்கக்கூடிய ஆசையுடையவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு தெக்காழ்வான் திருவோலக்கம்னு மேல ஒரு சந்நிதி, அங்கு அமர்ந்து அனைவருக்கும் இந்த சரமஸ்லோக அர்த்தத்தை அவர் உபதேசித்தார் என்றுதான் சொல்லப்பட்டது. அப்போ ஆசையுடையவர்கள் அனைவருக்கும் அதை எம்பெருமானார் அருளி செய்தார். இதைத்தான் அவர் கொண்டாடுறார். ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோருங்கிறார் மணவாள மாமுனிகள். எம்பெருமானார் காலத்துக்கு முன்பாக ஓராண் வழி, ஒரு ஆண் கிட்ட இருந்து இன்னொரு ஆண், அதானே நம்ம குரு பரம்பரையுடைய வைபவமே. அப்படியே சொல்லிட்டு வரா. ஏன் அப்படின்னா, ஒரு சில உயர்ந்த சிஷ்யர்களுக்கே இந்த பிரபத்தியின் அர்த்தத்தை உபதேசித்து வந்தார்கள். காரணம் விஷயத்தின் மேன்மை, அதனால பார்த்து மறைத்து வைத்தார்கள். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்திலே எம்பெருமானார் என்ன செய்தார்? ஏறார் எதிராசர் இன்னருளால். அருள், அருள்னா என்னன்னா நிர்ஹேதுக கிருபை, எந்த தகுதியும் பாராமல் கிருபை பொழிந்து கொண்டே இருப்பது. காஸ்ட்லெஸ் மெர்சி, அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றோம் இல்லையா? அந்த நிர்ஹேத்துக்கு கிருபையினாலே என்ன செய்தார்னா, ஆசையுடையோருக்கெல்லாம் உபதேசித்தார். தான் உபதேசித்தது மட்டுமல்லாமல் பாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். பின் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் அந்த கட்டளை இட்டார். ஆசை என்று ஆசையுடன் பாரிப்புடன் பகவத் விஷயம் தெரிய வேண்டும் என்று வரக்கூடிய அனைவருக்கும் இந்த விசேஷ அர்த்தங்களை உபதேசிக்கலாம் என்று கூறி அந்த வரம்பை அறுத்தார். இதுதான் உண்மையான ரெவல்யூஷன், புரட்சி. புரட்சின்னு நம்ம என்னெல்லாமோ பேசுறோமே, இவர் தான் உண்மையாக புரட்சி செய்தவர். அப்போ அப்பேற்பட்ட எம்பெருமானார் எதற்காக இதை செய்தார்னாக்க, நம்முடைய ஸ்திதியை கண்டு அவருக்கு ஒரு கலக்கம். இந்த சம்சாரத்துல இப்படி மாட்டின்னு இருக்கா, எப்படி வெளியில வரணும், அதை வெளியில வரத்துக்கான வழி என்னன்னு கூட தெரியாம தவிச்சுட்டு இருக்காளே, அவளுக்கா கேட்க கூட தெரியாது. அதனால நாமே போய் உபதேசிப்போம் என்று அந்த கருணையினாலே இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை உபதேசித்தார். அதுதானே சரமஸ்லோக அர்த்தமாகட்டும், எந்த விசேஷம் அர்த்தமாகட்டும், அதானே சம்சாரத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடியது. அப்போ இவர் செய்த காரியம் என்ன? எல்லோரும் உய்ய வேண்டும் என்று பரந்த எண்ணம் அந்த கருணையினால், அது மட்டுமல்ல கூடியிருந்து பகவானை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் செய்தார் இல்லையா? அதே போல் இருக்கும் இந்த பெண் பிள்ளை. அதனாலதான் இவளை பற்றி 6000 படியிலும் கொண்டாடுறார் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார். எம்பெருமானார் திரு அவதரித்தார் போலே காணும் இப்பெண் பிள்ளையும் என்று. அதே போல 4000 படியிலும் சுவாமி ஆயி ஜனன்யாச்சாரியார் எம்பெருமானார் திரு அவதரித்தார் போலே காணும் இந்நாச்சியார் அவதரித்த பின்பு எல்லோரும் பகவத் விஷயம் அறிந்து என்று எல்லா வியாக்கியானங்களிலும் இந்த பெண் பிள்ளையை சுவாமி எம்பெருமானாருக்கு ஒப்பிட்டு கொண்டாடப்பட்டுள்ளாள், உதாரணமாக கூறப்பட்டுள்ளாள். அப்போ அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த பெண் பிள்ளை கடைசியாக எழுந்துக்கிறா. நாளைய தினம் அடுத்து யாரை எழுப்புறா? மற்றும் ஒரு பூர்வாச்சாரியருடைய திருவாய்மொழியுடன் அடியேன் உங்களை சந்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.